மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கடா. இதுல ஒண்ணும் குறைச்சல. சரி, ப்ளூ ஸ்டார் பார்த்தாச்சு, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க மைக்கோன். சில ட்ரெய்லர் பார்த்ததுமே எனக்கு கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் கொடுத்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரியே நல்ல ஒரு ஸ்டார்ட், எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அசோக் செல்வன் எல்லாருமே, சாந்தன் எல்லாருமே பார்க்கறதுக்கும் அந்த கேரக்டருக்கு நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி சூப்பராக இருந்தாங்க. காஸ்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக போச்சு. எனக்கு என்னமோ கீர்த்தி பாண்டியன் கொஞ்சம் செட் ஆகலையா, இல்லை அவங்களோட வாய்ஸ் அவ்வளோ சரியா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அது என்னமோ அவங்க வர சீன்லாம் கொஞ்சம் படத்தோட ட்ராக்ல இருந்து அப்படியே மாறுற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா எனக்கு பின்னாடி உள்ளவங்கலாம் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, எனிவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராகவே போச்சு. அதாவது சாந்தன் ஒரு சைடு இருக்காங்க, அசோக் செல்வன் ஒரு சைடு. அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான். பட் பல வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு டீமுக்கும் ஒரு பிரச்சனை எல்லாம் ஆகுது. ஸோ இவங்க அப்படியே ஒரு சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இன்ட்ரோவில் அப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணி ரொம்ப சூப்பராக முடிச்சிருந்தாங்க. அதாவது இன்ட்ரோவில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப்? நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா அந்த ஊர் மக்கள், அந்த அரக்கோணம் ஊர்ல நடக்கிறது, அவங்க வாழ்வியல், அப்புறம் இந்த ரெண்டு டீம் யாரு, இவங்களோட ஹிஸ்டரி, அதுன்னு பேக் ஸ்டோரி, அது இதுன்னு அப்படியே செட் பண்ணிட்டே வந்தாங்க பிளாட்டை. ஒரு காமனான இஷ்யூவை பத்தி சொல்லி இன்டர்வல் முடிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. படத்தோட பேரும் ப்ளூ ஸ்டார், ரஞ்சித் ப்ரொடியூசர் அப்படிங்கிறப்ப சரி கண்டிப்பா இதுவும் கேஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் இதுல அந்த மாதிரி காமிக்காம, அதாவது ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸ் வச்சும் அவங்க கொஞ்சம் கிராமத்துல இருந்து வந்தாங்கன்னா அவங்கலாம் தகுதியே கிடையாது, அதாவது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணியும் அவங்க இந்த மாதிரி ஒரு கிராமத்துல இருந்து வராங்க அப்படிங்கிறதுனாலையும் ஒரு பெரிய லெவல்ல உள்ள ஒரு கிரிக்கெட்லாம் நீங்கெல்லாம் விளையாடக்கூடாது, நீங்க அதுக்கெல்லாம் தகுதியே இல்லைன்ற மாதிரி சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அதை எப்படி எதிர்கொள்றாங்க, திருப்பி அவங்கள எப்படி பீட் பண்றாங்க அப்படிங்கிறது தான், அதை நோக்கி தான் செகண்ட் ஹாஃப் போகுது. செகண்ட் ஹாஃப்ல சுவாரஸ்யமா பெருசா ஒண்ணுமே இல்ல. எல்லாமே ப்ரெடிக்டபிள் சீன்ஸ் தான். அது ஸ்டோரி நெக்ஸ்ட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சின்ன குழந்தை பார்த்தாலுமே தெரியும். அதனால முடியல. அதாவது எனக்கு ஒரு கிரிக்கெட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நிறைய காமிச்சாங்க, அதாவது கிரிக்கெட் மேட்சஸ் நிறைய காமிச்சாங்க. எவ்வளவுதான் பாக்குறது, முடியல. ஒரு 3 மேட்ச்னா 15 மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு ஒரு நாள்ல செகண்ட் ஹாஃப்ல. அது ஏதாச்சும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்திருக்கலாம். நடுவில் புல்லட் லெவன்ஸ்னு ஒரு டீம் வரும், அதுல ஒருத்தர் கொஞ்சம் காமெடியா கொஞ்சம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி கொண்டு போயிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? செகண்ட் ஹாஃப்மே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மேபி நீங்க சொல்ற மாதிரி, ஏன்னா மேட்சஸ் ஒரு 3-4 மேட்சஸ் காமிச்சாங்க. அதுவுமே என்னமோ லைவ்ல ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஃபுல் மேட்சஸையும் காமிச்சாங்க. மேபி ஒரு 2-3 பிளேயர்ஸ் விளையாடுறத கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபுல்லாகவே காமிச்சிட்டு இருந்ததுனால கொஞ்சம் அது மட்டும் இடிச்சிச்சு. மற்றபடி அப்படியே கதையோட தான் போச்சு. மெயினாக கிரிக்கெட் பற்றி பேசுறதுனால அதெல்லாம் காமிச்சுதான் ஆகணும். ஆனால் மேபி கொஞ்சம் டைமை ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி பேசும்போது ஒன்று சொன்னேங்க, அதுதான் இந்த கீர்த்தி பாண்டியன் வாய்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருந்துச்சு படத்துலயே. நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனால் டப்பிங் கொஞ்சம் சரியில்லை. ஏன்னா படத்துல லிப்சிங்க் ரொம்ப வாயை கம்மியா ஆட்டின மாதிரியும், டப்பிங்ல ரொம்ப லவுடா பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒண்ணுதான் டிஸ்டர்பன்ஸ், தவிர எனக்கு வேற ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகல. அதே மாதிரி அசோக் செல்வனும் எல்லாருமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அசோக் செல்வன் ஆனா என்னன்னு தெரியல, அவர் படம் வாரம் வாரம் இல்ல, டெய்லி ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் போய் பார்க்கலாம் போல. அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒரு கேரக்டருமே பயங்கரமா பண்றாரு. இதுலயுமே ரொம்ப அப்படியே இந்த ரஞ்சித்தாவே மாறிட்டாரு. ஆக்சுவலா டைரக்டரோட ஃப்ரெண்டு தான் ரஞ்சித், ஜெயக்குமார்னு டைரக்டர் பேரு. அவரோட ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸும் கலந்துதான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ரஞ்சித்ன்றது அவரோட ஃப்ரெண்டு நேம் தான் அது. இந்த படத்துல சில கேரக்டர்ஸோட பேர் எல்லாமே ரியல் லைஃப்ல இருக்கிற பேரு. ஸோ அந்த கேரக்டருக்கு அப்படியே நடிச்சிருந்தாரு. சாந்தனு ஆகட்டும், அசோக் செல்வன் ஆகட்டும், எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஓகே, உங்களோட ரேட்டிங் என்ன அந்த படத்துக்கு? நான் 4/5 கொடுப்பேன். ஓகே, என்னோட ரேட்டிங் 3.5/5. கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா கிரிக்கெட் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்க. பை, டாடா. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் டெய்லி சினிமா அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.